நம்ம எண்ணம் நல்லா இருந்தா நல்லா தானே நடக்கும். ஸோ அதனால வந்து எப்பயுமே இவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாமே இந்த ரிசல்ட் நல்லா இருக்கு. நம்மளுக்குமே இந்த ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே வாண்ட் யுவர் பெஸ்ட் ஒர்க். இப்போ வந்து நம்மளே நம்ம பெஸ்ட் ஒர்க் பண்ணோங்கிறது ஃபைன். பட் ஆனால் வந்து நம்மகிட்ட இருந்து ஒருத்தவங்க பெஸ்ட்டை வாங்குறாங்கன்றது நம்மளுக்கு தானே நல்லது. ஸோ அதனால எப்பயுமே நம்ம பெஸ்ட் தான் வந்திருக்கு. எப்பயுமே நம்மளுக்கு அந்த கிரியேட்டிவ் டிஸ்கஷன்ஸ் போது அண்ட் அவங்க சூஸ் பண்ற டேரக்டர்ஸுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபி வந்து அவருக்கு 25 வயசு அந்த ஏஜுக்காக சொல்ல என்னன்னா 25 வயசா இருந்தாலும் வயசு கம்மியா இருந்தாலும் இந்த கதையை பண்ணியிருக்காருல்ல. இப்படி ஒரு கதையை பண்ணி நீங்க படம் பார்த்தா தெரியும். ஒரு 25 வயசு டைரக்டர் இந்த படம் பண்ணியிருக்காருன்னா நம்ப முடியாது. அந்த அவ்வளோ ஒரு பக்குவத்தோட அந்த மெச்சூரிட்டியோட தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எடுக்கிற கதைகளுமே அந்த டைரக்டர்களுமே வந்து எல்லாருமே ரொம்ப பயங்கர ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, ஒரு வாய்ஸ் இருக்கு. சும்மா படம் எடுக்க வரல அவங்களுமே. அபியுமே வந்து இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு சும்மா ஒரு ஜாலி படம் எடுக்கல. அது பின்னாடி நிறைய தாட் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு லைக் மைண்டடா சேரும்பொழுது நம்மளுக்கு அந்த ஜேர்னி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி $1 மில்லியன் தான் நான் ஆரம்பிச்சேன். மோகன்ராஜன் சாரோட ஃபுல் பாட்டு எல்லா பாட்டுமே அவர் படத்துல எழுதுறது. இது வரைக்கும் லவ்வர்ல, குட் நைட்ல இந்த படத்துல எல்லாத்துலயுமே மொத்த பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இது ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னி ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆகணுங்கிறது பர்சனலா நான் ஒரு வெல்விஷர். ஸோ அது நடந்துட்டு இருக்கு.